சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயா ரொம்பவே கடுப்பாக பார்வதி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாரு நான் என்ன நடக்க போகுது பாரு இன்றைக்கி வீட்டில் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை காலையில் வந்து என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டா அந்த சுருதி அப்படிங்கிறாங்க. அவதானமாக வேணும்னு சொல்லிட்டு உன் பையன் கட்டியிருக்கான், நீனும் என் பணக்கார மருமக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மை தான் பார்வதி, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, என்னை மதிக்கிறதே இல்லை. அவள் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறதுனால மற்ற 2 பேரும் என்ன சுத்தமாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த பூக்காரி இவருக்கால நம்ம மீனா ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படிங்கிறாங்க. நான் இவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் மருமக தானே அப்படிங்கிறாங்க. மருமகளாக நான் ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டேன். அவள் வேணா நீ அத்தைன்னு கூப்பிடலாம், அதை நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ வேணா அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க என்ன தொழில் பண்ணாலும் உன் பேரை போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணாங்க, பண்ணது என்னாச்சு, மாநகராட்சியிலேருந்து சீல் வைக்கல அப்படிங்கிறாங்க. அதை வைக்க சொன்னது நீனும் ரோகிணி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதையும் ஊர் பூரா சொல்லு, அந்த முத்து கேட்டு வந்து எங்களை வந்து என்னென்னாலும் பேசட்டும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் யார்ட்டையும் சொல்ல போகிறதில்ல, அதுவாக அவங்களுக்கே ஒரு நாள் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி சூட்சமாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் சூட்சமாகலாம் பேசலை, உண்மையை தான் சொல்கிறேன். சுருதி வந்து பெரிய பணக்காரி, பல நகை போட்டு கொண்டு வந்திருக்கா. அது போக பெரிய சொத்து பத்துக்கு அதிபதி, லோக்கல்லே இருக்காங்க அவங்க அப்பாவும் அம்மாவும். ரவிக்கு என்னன்னாலும் செய்வாங்க. நீ வந்து ஏதாவது பேச போய் ரவி வாழ்க்கை வம்பாயிராம அப்படிங்கிறாங்க. ரவிக்கு தான் வாழையே தெரியலையே பார்வதி அப்படிங்கிற. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்லலை, மாமனார்கிட்ட எப்படி பேசி வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இவன் என்னன்னா முத்தும் என் வீட்டுக்கார மாதிரி நீதி நியாயம்னு பேசிகிட்டு இருக்கான். நீதி நியாயம்லாம் பேசினா அந்த காலத்தில் வாழ முடியுமா? மனோஜ் மாதிரி இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் மாதிரி இருந்தால் பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்ன இப்படி சிரிக்கிற அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறாங்க பார்வதி. அவங்க மாமனார்ட்ட நல்லா பேசி அவர் மாமனார் எப்படி இருப்பார்னே அவனுக்கு தெரியாது, ஆனால் அவர்கிட்டயே பேசி பணம் வாங்கி அவன் தொழில் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. அவன் வேறு இவன் வேறல்ல, இவன் சுயமரியாதையாக இருக்குன்னு நினைக்கான், எப்படி வாங்குவான் அப்படிங்கிறாங்க. சுயமரியாதை வச்சு ஒரு நேரம் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. சோறை விட தன்மானம் பெருசுன்னு மோகன் நினைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நல்லா நினச்சான். இந்த சுருதி வந்து ஒன்றுமே இந்த வீட்டுக்கு கொண்டு வராமல் அவன் நகையை மட்டும் அவள் போட்டு அலங்கரிக்க, அவ்வளோதான். அவன் என்னமோ ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். அவள் பாட்டில் வேலைக்கு போகும்போது அவள் பாட்டில் சொல்லாமல் தெரியாமல் போகிறது என்ன வர்றது என்ன, அவள் சௌரியத்துக்கு அன்டயத்தில் வரா. முன்னாடி கேட்கும்போது ஆண்டி அப்போ எனக்கு போல வேலைக்கு போங்கன்னா நான் அப்போ கூட சரி சிரிச்சுக்கிட்டு போயிட்டேன். சரி ரைட்டு, இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு பேசுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னுமே பார்த்தா அப்படி விடக்கூடாது. நீங்களும் திருடிருக்கீங்க, மனோஜ் நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் அந்த பூக்கார்ட்ட அப்படிங்கிற. அப்போ எவ்வளோ இது இருக்கும். மீனாவும் அந்த நேரத்தில் அத்தை விடுங்கும் போது நீங்கள் வாங்க மீனா, நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறா அப்படிங்க. இப்படிலாம் பேசுதா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் தான் பேசுதா. இன்றைக்கி ஆகட்டும், இன்றைக்கி நான் சாயந்தரம் போவேன், வரும்போது வந்து அத்தை அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கட்டும், எனக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கட்டும், நீ நடக்கதை பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் எப்பவும் சொல்லுதேன், அவள் படித்த பிள்ளை, பணக்கார வீட்டு பிள்ளை, அது வந்து அது சௌரியத்து தான் இருக்கும். அவன் புருஷனை கூட பேர் சொல்லி தான் கூப்பிடுதா. நீ 1000 வாட்டி சொல்லிட்ட, ஏம்மா உன் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடாதா வைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யுது, அந்த பிள்ளை பேர் சொல்லி தானே கூப்பிடுது அப்படிங்கிறாங்க. அது வேறு இது வேறு. பேரை சொல்லி கூப்பிட்டா ரூமுக்குள்ளே கூப்பிட்டுக்கணும், வெளியே வந்து ரவி கிவின்னு நம்ம சொல்லட்டும், நம்ம இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா ரொம்ப கடுப்பில் வீட்டில் போய் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரவியும் சுருதியும் வரும்போது ரவி அப்படிங்கிறாங்க. என்ன ரவி கிவின்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னத்த எப்பவும் இப்படி தானே கூப்பிட்டுருக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு கூடாது, ரூமில் ரவின்னு கூப்பிட்டுக்கா எப்படின்னு கூப்பிட்டுக்கா, இந்த ஹாலில் கூப்பிட்டதும் சரி தான், ரோட்டில் கூப்பிட்டதும் சரி தான், சரி வராது. என் பிள்ளை ஆம்பளை அப்படிங்கிறாங்க. அத்தை ஆம்பளை பெம்பளை வேறுபாடு கிடையாது, எனக்கு ரவிக்கும் ஒரே வயசு. நாங்கள் லவ் பண்ணும் போதே ரவின்னு தான் கூப்பிட்டேன், இப்போவும் ரவின்னு தான் கூப்பிடுவேன், எப்பவும் ரவின்னு தான் கூப்பிடுவேன். அது எங்களுக்கு பேரம்பத்தியானாலும் ரவின்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. அது இங்கே நடக்காதுமா, நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் உன் வீட்டில் நீ இப்படி வச்சுக்க, என் வீட்டில் அது நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை, இது வந்து வெள்ளைக்காரங்க ஆட்சி நடக்கா அப்படிங்கிறாங்க. யார் ஆட்சி நடக்கோ, இங்கே பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, ஏம்மா இதெல்லாம் பெரிய மேட்ரில் விடுங்கம்மா, இந்த காலத்தில் சர்வசாதாரணமாக எல்லோரும் பேசுகிறாங்க. அதுபோக வந்து என்னை அப்பமே இருந்து இப்படி தான் கூப்பிட்டுருக்கா, திடீர்னு வந்து நீங்கள் வந்து அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு எப்படிமா அப்படிங்கிறாங்க. டேங்க பாரு, உன் பொண்டாட்டி வந்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்கா அப்படிங்கிறாங்க. யார் மீனா அண்ணிக்குடியா? மீனா அண்ணி ஒரு அப்புறாணிமா, ஏமா அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவள் வந்து எல்லாரையுமே கைகள் எடுக்குன்னு நினைக்கா, இந்த சுருதியே எனக்கு எதிராக திருப்புதா அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க சுருதி. என்ன உங்களுக்கு எதிராக திருப்புறாங்களா? என்ன திருப்புறதுக்கு நான் என்ன ரோலிங் மிஷினா? என்னையும் யாரும் திருப்ப முடியாது, எனக்கு என்னது மனசில் பிடிச்சோ அதை சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சுருதி கொஞ்சம் அமைதியாகிறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை அமைதியாக இருக்க சொல்லு ரவி, நான் வாரேன், ரவின்னு உன்ட்ட பேசிட்டு வரேன், ரவின்னு கூப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என் புருஷனா நான் எப்படினாலும் கூப்பிடுவேன், அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. பின் என்ன உங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன வந்து ஸ்ருதி வந்து ரவின்னு கூப்பிட்டாலும் அதுக்கு அம்மா வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாருங்கள், இதெல்லாம் மாடல் உலகத்தில் வந்து இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறாங்க. டேய் உன்ட்ட யாரும் எதுவும் கேட்கல அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜும் ரோகிணியும் வராங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்போ அவங்க புல்லாண்டானே அவங்க மருமக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது வேற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அது வேற இது வேற என்ன அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே இவர் சொல்கிறாரு ரவி, அம்மா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புமா,
அண்ணி கூப்பிடுதாங்க மனோஜை, அது நீ அலோவ் பண்ணுறீங்க. ஆனால் வந்து என் பொண்டாட்டி என்னை வந்து ரவின்னு கூப்பிடுது, உங்களுக்கு தப்பாக தெரியுது என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா உன் பொண்டாட்டி வந்து ரொம்ப திமிர்த்தனத்தில் பண்ணுறா, காலையில் நடந்து தெரிஞ்சால் நீனே கோவப்படுவ அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் என் வீட்டுக்காரும் பேசலைன்னு சொல்லிட்டு 3 பேரும் பேச வந்தாங்க. அப்போது வந்து நீங்கள் இருக்கிறதுலாம் காரணம் வந்து தப்பு பண்ணது காரணம் வந்து நீங்கள் 2 பேருமே தான். மாமா எதுக்கு பேச மாட்றாங்க, நீங்கள் மீனாக்காட்ட வந்து நீங்கள் சாரி கேட்காது தானே, அதனால் சாரி கேட்டால் என்ன குறைஞ்சி போகிறீங்க அப்படி இப்படின்னு கேட்கா. நான் இந்த பூக்காட்ட சாரி கேட்கணுமோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா சுருதி சொன்ன ஒரு தப்பும் கிடையாது, தப்பு செஞ்சது மனோஜும் நீங்களும். கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்கறதா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மீனாண்ணிகிட்ட கேட்டு தான் ஆகணும். தப்பு செஞ்சால் கேட்டு தானே அம்மா ஆகணும், சின்ன வயசுலேருந்து அப்படி தானே வளர்த்தாங்க எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜை நீங்கள் அப்படி வளர்க்கலாமா, அவன் தப்பு செஞ்சாலும் நியாயம்னு பேசுவான் அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா நீ வந்து அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், நான் ஒன்று என்றைக்குமே அண்ணனை ஏற்றுக்கிட்டது கிடையாது, உறவு முறையில் அண்ணன். ஆனால் வந்து முத்தை நான் மனசார அண்ணனை ஏற்றுக்கிறேன், அப்பா வந்து சொல்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் வந்து இப்படி பேசுறீங்கடா அப்படி இப்படிங்கிறாங்க. நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும், அவன் பொண்டாட்டி சாதாரணமாக பூக்கட்டி விற்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பூசை கொடுக்காரு. உடனே ரோகிணி சொல்லுறாங்க, எப்படி நீங்கள் கை நீட்டலாம் வைக்கலாம், நான் போலீஸுக்கு போகிறோம் அங்கே அப்படி இப்படிங்கிறாங்க. தாராளமாக போங்க, மீனா நகையை களவாண்டுட்டு அதை மறைக்கிறதுக்கு வந்து பணத்தை கொடுத்தாமன்னு நான் சொல்லுதேன். ஏன்னா அது போக நான் ஒரு சில ஆதாரமும் வச்சுருக்கேன், அதை கொண்டு கொடுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புருஷன் உள்ளே போயிடுவான். அதுக்கு துணை போன நீங்களும் உங்கள் மாமியாரும் உள்ளே போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. மனோஜ் முதல்ல உள்ளே வந்துச்சாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் லூஸ் முகம் அப்போடா அப்படிங்கிறாங்க. உடனே கடுப்பில் ரூமுக்கு போகிறாங்க. உனக்கு அறிவே இல்லை மனோஜ், தேவையில்லாமல் நீ ஏன் பேச்சு கொடுக்குற, உங்கள் அம்மாவும் ஆச்சு ரோகிணி ஆச்சு, உங்கள் அம்மாவை வச்சு சுருதி ஆச்சு, அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கள்ல நீ கரெக்டாக இல்லை அதான் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி போயிடுறாங்க. நம்ம இவ்வளோ என்னெல்லாமா பேசணும்னு நினச்சோம், இவன் இப்படி பண்ணிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் ஆகட்டும், காலையில் மட்டும் நான் வேலைக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்லாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அதே மாதிரி காலையில் எல்லாருமே வழக்கம் போல் எந்திக்கிறாங்க. மீனா வீட்டு வேலைகளை பூரா செய்கிறாங்க. முத்துவும் கடக்கம் போல் வண்டிக்கு கிளம்புறாங்க. அப்போ சுருதி வந்து வேலைக்கு போய்ட்டு வர ரவி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே இங்கே ஹாலில் உட்காந்துருக்காங்க, நம்மகிட்ட போகும்போது சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. போகும்போது மட்டும் சொல்லாமல் போகிறேன், நான் ஹாலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இருந்தால் இருங்க, அதுக்கு என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன ஒரு மரியாதை கிடையாதா மாமியார்னா அப்படிங்கிறாங்க. அத்தை அங்கே பாருங்கள், நான் போகிறது உங்களுக்கு தெரியும், இன்னமா வேலை கிளம்பியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஆமாங்க போகிறேன், நான் வந்து போயிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா, ரவிட்ட சொல்ல வேண்டிய ஆள் சொல்லிட்டேன், ஏன்னா என் புருஷன் தானே தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கை தட்டுறாரு. சூப்பர் பலகுரல் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன்ட்ட சொல்லிட்டா போயிட்டுருக்கா, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட கேட்கல, மாமியார்னு எனக்கு ஒரு மரியாதை வேணும், நீ எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக கூட இரு, ஆனால் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும், வரும்போதும் சொல்லிட்டு வரணும், அதுபோக வந்து எல்லாரோடைய உழைப்பு நம்ம என்கிட்ட தான் தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க. வந்தோடனே விஜய் அமைதியாகிடுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, யார் உழைப்பையும் யாரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கணும் நம்ம இருக்குமோ தவிர்த்து யாரோட உழைப்பையும் யாரும் கொடுக்க தேவையில்லை, என்ன அவரே இருப்பாங்க, வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுத்தா போதும், அதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் என்ன இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டோமே, அதுக்கு மேலே உழைப்ப போகிறோம் யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காத, யாரும் காசு தரமாட்டாங்க, உன்னால் ஆனதை பாரு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் காசை கொடுக்கணும், நான் தான் செலவு பண்ணுவேன், இந்த வீட்டில் நான் தான் மாமியார் அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ சுற்றி, நீ வேலைக்கு கிளம்புமா அப்படிங்கிறாங்க. அவள் வேலைக்கு ஒரு 8 எடுத்து வைக்கிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு 8 என்ன பல 8 எடுத்து வைக்கன்னு சொல்லிட்டு 2 3 8 எடுத்து வைக்கேன். இல்லை அப்படிங்கிறாங்க விஜயா. நிற்கணுமா அத்தை, என்னத்தை நீங்கள் கை நீட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. கை நீட்டவா, உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கையை வாங்குறாங்க. இதை பார்த்தோன்னே ரவி, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா உன் முன்னாடி ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கம்மா, நீங்களும் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் போயிட்டு வரேன்னு சொன்னால் விட்டுற வேண்டியதுனாமா, நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஸ்ருதி, நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கினான்னு ஸ்ருதிக்கு சரியான கோவம் வருது. உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது, வயசான காலத்தில் எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடி திரிக்கிறாங்க. ஐயோ கையிங்கிற, ஸ்ருதி விடுதுங்கிறாங்க. ஸ்ருதி விட மாட்டுறாங்க. எல்லோரும் ஓடி வந்து இழுக்கிறாங்க. விஜயாவுக்கு கையின்னு வரிஞ்சிருது. இந்த சொல்லி எப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்ருதி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. ஏன் இப்படி பண்ண, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளை மாதிரி பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து மாமியாராக இருந்து இது பண்ணுறாங்க, நாளே இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சரி இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், முதல்ல நல்லா பேசிட்டு இப்போ வந்து நான் மாமியாராக இருப்பேன் அப்படின்னா எப்படி அதை ஏற்றுக்கிட முடியும், அதை ஏற்றுக்கிடவே முடியாது, அதுபோக இப்படி யார் பண்ணாலும் ஏற்றுக்கிட முடியாது, நான் என்ன மீனாவா பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கிட்ட முத்து சொல்கிறாங்க, பார்த்தியா மீனா, அந்த பிள்ளை கரெக்டாக பண்ணுது,
அம்மா ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டாங்க. மற்ற நேரம்னா மற்ற ஆள்லாம் நான் விட்டுருக்கவே மாட்டேன். இந்த பிள்ளை கரெக்டாக தான் பண்ணுது. அந்த பிள்ளைய கை வாங்கினா அந்த பிள்ளை சும்மா விடுமா? அது முறுக்கி விட்டுட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு வலிக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போங்க ஏங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கண்டுக்கிடாமல் சட்டையை போட்டு அவர் பாட்டில் வெளில கிளம்பி போகிறாரு. ஆண்டி அப்படின்னு சொல்லி சும்மையாவது ஆக்ஷனில் பின்னுதாங்க ரோகிணி. டேய் மனோஜ் வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் இப்படிங்கிறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நானும் போய்ட்டு வரட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க அது லேசாக தான் தசை பிதிப்பாக இருக்கும், நம்ம போய் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, உன்னை தான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நானும் செல்வமும் கார் பார்க்க போனோம். கார் ஷோரூமில் வந்து அந்த மேனேஜர் வந்து 1 வாரம் கழிச்சு தான் வரேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஷோரூம் அடைச்சாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அடைச்சலாம் இல்லை, ஒரு இன்சார்ஜில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் அந்தளவுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் பழைய மேனேஜர்னால் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் எந்த வண்டி நல்லா இருக்குது நல்லா இல்லை, இதை எடு முத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நம்மளுக்கும் உற்சாகமாக இருக்கும். அதனால் அவர் வந்தபுறம் எடுக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம நல்ல காராக தானே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை வண்டிக்கு போயிடுறாங்க. வண்டிக்கு போனோன்னே செல்வத்து சொல்கிறாங்க. செல்வம் வீட்டில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, எதனாலும் வீட்டை மட்டும் மறைக்காமல் தான் நல்லது தான். முன்னாடி மாதிரி நான் எதுக்கு சொல்லணும், நீ எதுக்கு சொல்லணும். சரி இன்னொரு நண்பருக்கு ஒரு கல்யாணம் வரையா அப்படிங்கிறாங்க. உன் நண்பருக்கு தானே போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. என் நண்பன் உனக்கும் நண்பன் தானே அப்படிங்கிறாங்க. அங்கே பார்ட்டிலாம் உண்டு அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க தலைவா. இப்போ ஒரு வண்டிக்கு 2 வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுதேன், சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுதேன், மாடியில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுதேன். அப்படிங்கும்போது இந்த குடியே தேவையில்லை. என்னைக்காக தான் குடிப்பேன், இல்லைனா குடிக்கிறவங்க பக்கத்தில் இருப்பேன், நீ குடிக்காரன்னு பேசுவாங்க, வீடியோ எடுத்து போடுவாங்க. இந்த கதைக்கே வரல சாமி, நீங்கள் போய்ட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் ஸ்டாண்டில் இருக்கார். அவர் 2-3 ஆஃபர் வருது, அவர் பாட்டில் ஓட்டுதார். உடனே செல்வம் வந்து ஃபோன் அடிக்கிறார். என்ன ஆஃபர் எது இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாரும் இல்லை, ஆஃபர் 2-3 ஆஃபர் இருக்குது, வாங்க ஃப்ரீயாக இருந்தால் வந்து ஓட்டு அப்படிங்கிறாங்க. சரி நானும் கல்யாணத்தை முடிச்சுட்டு நானும் சரக்கருக்கு ஒன்று அடிக்கல வண்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அவர் 2-3 ஆஃபர் எடுத்து ஓட்டுதார். உடனே முத்து அந்த காரை வாங்கிட்டு எங்கே வாடகை போட்டுடலாம்னு யோசனை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அதான் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாரு, யாராவது கார் கேட்டாங்களான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. யாரோ ஒரு ஆஃபீஸர் கேட்டாங்களே கார் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவர் நினைவு வருது. சார் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்து 1 வாரத்தில் கார் வாங்கிக்கிறோம் சார் அப்படிங்கிறாங்க. வாங்கிடுவீங்களா? சரி தம்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த கார் புது கார் மாதிரியே இருக்கும் சார் அப்படிங்கிறாங்க. சரி அந்த காரை வந்து ஆஃபீஸுக்கு யாருக்காவது ஓட்டலான்னு பார்க்குறேன், உங்களுக்கு எதுவும் கார் தேவைப்படுதா சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நல்ல நேரத்துக்கு ஃபோன் அடிச்சிங்க தம்பி, ஆஃபீஸருக்கெலாம் இப்போ தேவையில்லை. என் பொண்ணு வந்து ஐடியில் வேலை பார்க்கா தம்பி. ஒரு 3 வருஷமாக ஒரு தம்பி ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருந்தார், அவர் நின்றுட்டாப்புல. சரியா, அதனால் நீங்கள் வரலாமா தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயா கண்டிப்பாக வரலாங்கய்யா அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், போகிறதுக்கு 6 கிலோமீட்ரு, வரதுக்கு 6 கிலோமீட்ரு. சரியா, சென்னையில் எடுத்து அம்பத்தூரில் இறக்கணும். அதுபோக வந்துட்டு மாதம் வந்து 65,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ தம்பி வேணும் அப்படிங்கிறாங்க. ஐயா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்து செய்யுங்கய்யா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, காலங்களும் மாறிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு மாதம் 70,000 ரூபா தரேன், நீங்களே டீசலோ பெட்ரோலோ போட்டுக்கிடணும், உங்கள் வண்டி என்னவோ அதை போட்டுக்கிடணும். அந்த பணம் நாங்கள் ரெகுலராக செட்டில் பண்ணிடுவோம் தம்பி. அது ஓகேன்னா சொல்லி இப்போ வாங்க, நம்ம அட்வான்ஸ் தரேன், நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு செல்வமும் முத்தும் போகிறாங்க. போய் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. போட்டுட்டு சரி தம்பி சொன்ன மாதிரி 1 வாரத்தில் என்ன செய்யணும், கார் ஓட்ட வந்துடணும், இத்தனாம் தேதி கார் ஓட்ட வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராங்க. மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம எடுக்க போகிற காருக்கு ஆஃபர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்போ தினம் ஒவ்வொரு இதுக்காக தான் ஓட்ட போகிறோமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு ஆஃபீஸருக்கு வந்து கார் கேட்டிருந்தாரு, இப்போ அவர் வேண்டான்ட்டார் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, குழப்புறீங்க அப்படிங்கிறாங்க. கார் கேட்டிருந்தார் மீனா, அந்த நேரத்தில் என்கிட்ட கார் இல்லை, ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், கார் இல்லைன்னு சொன்னேன். இப்போ நம்மளுக்கு இன்னொரு கார் வந்தோடனே, சார் ஒரு கார் இருக்குது, புது கார் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேணுமா சார்னு கேட்கும்போது, என் பொண்ணு வந்து ஐடியில் வேலை பார்க்கா தம்பி, கொண்டு போய் விடணும், கூப்பிட்டு வரணும், நான் வந்து மாதம் ஒரு 70,000 ரூபா தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு, அப்படின்னா நம்மளுக்கு கட்டுமில்ல மீனா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தானங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அழகாக கட்டுவோம், 6-12 கிலோமீட்டர் தான். சரியா, கிட்டத்தட்ட மாதம் வந்து அதிகபட்சமாகவே நம்மளுக்கு 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும், மாதம் ஒரு 50,000 ரூபா மிச்சப்படும் மீனா அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல ஆஃபருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார் வாங்கினேன்னு சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அதான் வந்துடுவேன்னு சொல்லிட்டாரு சார், அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஒரு நாளாக போகுது. அந்த ஷோரூம் ஓனர் வந்துடுறாரு, மேனேஜர் வந்துடுறாங்க. மேனேஜர் ஃபோன் அடிக்காங்க, முத்து வா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு அண்ணா இந்த 3 காரில் எந்த கார் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முத்துங்க பாரு, 3 காருமே வேலை செஞ்சு தான் விட்ருக்கோம், ஆனால் மத்தி கார் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் நீ 3 காரையும் ஓட்டி பாரு, உனக்கு எந்த கார் பிடிக்கும் எடுத்துரு அப்படிங்கிறாங்க. 3 காரும் ஓட்டி பார்க்குறாங்க. மீனாவும் உட்காந்துருக்குறாங்க. 3 காரில் அவர் சொன்ன கார் செமையாக இருக்குது. மீனா இந்த மேனேஜர் சொன்ன மாதிரி செமையாக இருக்கலாம் அப்படிங்க. ஆமாங்க சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த மேனேஜர் ஒரு தடவைக்கு வெயிட் பண்ண மீனா, ரொம்ப சூப்பர் கார் அப்படிங்கிறாங்க. காரை இது பண்ணிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரை இது பணம் கட்டி எடுத்துடுறாங்க.
தம்பி இங்கே பாரு, இது 3,50,000 ரூபா, 2,00,000 ரூபா கட்டியிருக்கேன், 1,50,000 ரூபா நான் ஃபைனான்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி, சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து காரை வாங்கிக்கிறாங்க. வாங்கி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போய் அண்ணா மட்டும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. அம்மாவை கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் தான் பேச மாட்டேனடா அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வேறு வேலை இல்லைடா அப்படி இப்படின்னு கேட்டுருக்காங்க. உடனே எதுக்கு கூப்பிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து வெட்டி பார்க்குறாரு. இன்னொரு காரனுக்கு, இந்த கார் எப்படிடா வேணா அப்படிங்கிறாங்க. தலைவா நீ 2,00,000 ரூபா வந்தாலும் அதுக்கு நான் ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓ நான் தந்த பணத்தை தான் வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. முட்டாள், என் பொண்டாட்டி நகையை களவாண்டு கொண்டு விற்ற அந்த பணத்தை நீ திருப்பி தந்த, ஒரு கார் வாங்கியிருக்கேன், அடுத்தாப்புல இன்னும் ஒரு 2,00,000 தருவாள்ல, அதுக்கு ஒரு கார் வாங்கி கொடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டு மாடியில் வீடு கட்ட மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த வருமானத்தை தாண்டா கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பல வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பல வருஷம் ஆகாது, சில மாதங்கள்லேயே கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. எப்படிடா கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் மாதம் இதுக்கு வண்டி ஓடினாலே 50,000 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ காலமாக வண்டி ஓட்டுத, எத்தனை 50,000 நீ பார்த்துட்ட அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுதெல்லாம் 100% உண்மை தான். நான் கார் ஸ்டாண்டில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வார ஆஃபரும் செலவுக்கும் கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஒரு ஆஃபீஸருக்கு கார் ஓட போகுது, மாதம் 70,000 ரூபா தருவாங்க, 20,000 ரூபா செலவு, 50,000 ரூபா மிச்சப்படும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா மனோஜ் வாயை பழக்காரு. டே 2 கொசு வாய்களை போகிற வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, கார் வேணும்னா உங்களை காமிக்கணும் தான்ப்பா கொண்டு வந்தேன், அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு மீனா அம்மாட்டையும் காமிச்சிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் முத்துவும் காரில் ஏறி போகிறாங்க மீனா அம்மாவை பார்க்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வீட்டுக்குள்ள வந்து எம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. முத்து இன்னொரு கார் வாங்கிட்டாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் இது பெரிய அதிசயமாக பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது இருக்கிற காரை விட்டுட்டு இன்னொரு கார் வாங்கியிருக்கான், அது ஏதோ ஆஃபீஸர் ஓட்ட போகிறான்னா, மாதம் 50,000 ரூபா வருமானம் மட்டும் வரப்போதான் அப்படிங்கிறாங்க. இவனை நம்பி எந்த ஆஃபீஸராக ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸரோட பொண்ணு ஐடியில் வேலை பார்க்கலாமா, அவளுக்கு ஓட்ட போகிறாராம். மாதம் அவன் 70,000 ரூபா கொடுக்காங்கன்னா 20,000 ரூபா செலவு பண்ணால் 50,000 கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பணம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ வாங்கிட்டு ஒரு கார் இருக்கலாடா, அது ஆஃபீஸருக்கு ஓட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானே ஒரு பெரிய தொழிலதிபர், நான் எப்படிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பில்லாத தொழிலதிபர், உனக்கு என்னடா வருமானம் வருது, இந்த வண்டி ஏதாவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து மாதம் ஒரு 50 ரூபா வந்தால் உனக்கு இந்த உங்கள் அப்பாட்ட வேணால் பணத்தை கொடுக்கறதுக்காக சரியாக வரும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, முத்துட்ட வேணால் கேட்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. நம்ம பேசினா நக்கலாக பேசுவான், உங்கள் அப்பாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. முத்துட்ட சொல்லுங்கப்பா, என் வண்டியும் ஏதாவது ஒரு ஆஃபீஸருக்கு ஓட்டுறது மாதிரி அப்படிங்கிறாங்க. நீ படித்தவனா படிக்காதவனா அப்படிங்கிறாங்க. உடனே படிச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. முட்டாள் மாதிரி தான் பேசுகிற, அவன் வண்டி மஞ்சள் போடு, அவன் போட்டு வெள்ளை போடு, இதை எப்படி ஓட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணப்பா, அப்போ இதை மாற்றினா ஓட்டிக்கலாமாப்பா அப்படிங்கிறாங்க. அவன் டிரைவரு என்ன, அவன் வண்டிக்கு இன்னொரு டிரைவரை போட்டு ஓட்ட போகிறான். செல்வத்தோட தம்பி வேலை இல்லைன்னு சொன்னான்னா அவன் வந்து முத்துக்காரை ஓட்ட போகிறான். அப்புறம் வந்துட்டு முத்து புதுசாக அவன காரை வந்து ஆஃபீஸருக்கு அவன் ஓட்ட போகிறான். இப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த தொழிலை பற்றி தெரியும், எல்லாம் தெரியும். நீ இப்படி செய்யலான்னு பார்க்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மாதம் 50 ரூபா கிடைக்குங்கிறான், எனக்கு அந்த 50 ரூபா கிடச்சின்னா நான் உங்கள் கடனையாவது சீக்கிரம் அடைச்சிடணும்லப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சிரிக்கிறாங்க. கடலில் கப்பலில் பொண்ணு வந்தால் எனக்கு ஒரு பொண்ணு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இந்த கதையாக இருக்குது. ஏன்னா ஒன்று இலவசமாக கிடைக்குன்னு என்னமோ செய்வாங்களாம். அது மாதிரி அவன் வந்து ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்கான். உனக்கு அதை பற்றி தெரிஞ்சால் செய்யணும். சரியா, தெரியாத தொழிலை என் தலையை விட்டுருக்க, அவன் வேலையை ஒழுங்காக பர்னிச்சர் தொழிலை ஒழுங்காக பாரு. என் மனோஜ் சொல்கிறாங்க நம்மள்ட்ட. அப்போ எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்களாப்பா, உங்களுக்கு முத்து மட்டும் தான் பிள்ளையா அப்படிங்கிறாங்க. அவன் நடக்கக்கூடிய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவன் மட்டும் தான் எனக்கு பிறந்த பிள்ளையாக இருப்பான் போல அப்படிங்கிற. என்னப்பா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அவன்கிட்ட தான்டா நேர்மை இருக்குது, இந்த அண்ணாமலை அவ்வளோ நேர்மையாக இருந்தேன், ரயில்வேல வேலை பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆள் வந்து சுட்டி காட்டி அருமையை பேசியிருக்க மாட்டாங்க. கடைசியாக மீனா அப்பா வந்து என் ட்ரெயினில் விழுந்தது தான், அதுவுமே அவருடைய குறைவில் தான் வந்து விழுந்தார். இப்படி இருக்கும்போது என்கிட்ட யாருமே எந்த குறையும் சொன்னது கிடையாது. ஆனால் வந்து உன்னை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குறையாக இருக்குது, உனக்கு என்னடா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கள் அப்பா என்னடா சொன்னார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது மாதிரி தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இந்த உங்கள் அப்பா வந்து அந்த முத்துக்கு மீனாக தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மீனை சமைச்சு கொடுக்குறா, அப்பப்போ மாமா இது வேணுமா அது வேணுமாங்க, அதனால் வந்து அந்த கைகாரி வந்து அவள் சொல்லதை கேட்குற மாதிரி தான் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம பாருங்கள் பென்ஷனை கூட வந்து மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா நான் விடுவேன் அப்படிங்கிறாங்க விஜயா. ஏமா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, முத்து சரியான ஆளுமா, இந்த வண்டிக்கு காசு வந்து 2,00,000 ரூபா வச்சு வண்டி வாங்கினாங்க, ஆனால் அதுக்கு மட்டும் காணாது, அப்பா கூட ஜாமீன்தார் போட்டிருப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா போகிறாங்க. ஏங்க முத்து காருக்கு எப்படி நீங்கள் ஜாமீன்தார் போடலாம், உங்கள் பென்ஷன் பணத்தை பூரா அங்கே கொடுக்கலான்னு நினைக்கிங்களோ அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்ட்ட தான் நான் பேச வரும்ல, ஏன்டா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா எதுவும் பேச வேண்டாம், மனோஜ் வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவங்க அப்பாட்ட கேளுடா, பென்ஷன் பணத்தை வச்சு தான் வந்து ஜாமீன்தார் போட்டிருக்காரான்னு கேளு அப்படிங்கிறாங்க.
உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்படி ஒரு சீப்பான ஆள் வந்து முத்து கிடையாது. அவன் உழைப்புக்கு மேலே அவனுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் வந்து அவன் இப்படி பண்ணுவான். மனோஜ் மாதிரி யாரையும் ஜாமீன்தார் போட்டோ வீட்டு பத்திரத்தை தெரியாமல் எடுத்துக்கொண்டு எதுவும் பண்ணது ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்போ அதையே பேசிகிட்டு இருக்காதாங்கப்பா, நான் வந்து ஒரு வாட்டி தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மீனா நகையை திருடினது ஒரு வாட்டி தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த 1,00,000 திருடினது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன். 27,00,000 எடுத்துகிட்டு போனேன், அதுவும் தெரியாமல் தான் பண்ணேன். எத்தனைடா தெரியாமல் பண்ணுவேன்? இப்படி இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை அப்படிங்கிறாங்க. எப்போ அங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் பென்ஷன் பணத்தில் நீங்கள் வந்து ஜாமீன்தார் போட்டுக்கூடாது, அது எல்லாருக்கும் பங்கு அப்படிங்கிறாங்க. ஏன் உழைப்பு எப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட உழைப்பு எப்படி உங்களுக்கு எல்லோரும் பங்காயிரும்? என் காலத்துக்கு முன்னாடினா கூட சொல்லலாம், என் அக்கௌண்ட்டில் கிடக்கு, எங்கள் அப்பா பேரில் இருக்குது, வாரிசாண்டில் எடுக்குன்னு கூட சொல்லலாம். நான் உயிரோடு இருக்கும்போது நான் என் விருப்பத்தில் யாருக்குனாலும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கு எதுவும் கொடுக்கல, வீட்டு செலவுக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். பென்ஷன் பணம் வாங்கிட்டு உங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். இனிமேல் உங்கள் அம்மைக்கு 5 ரூபா காசு நான் கொடுக்க போகிறதில்ல, என் அக்கௌண்ட்டில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நீங்கள் காசு தராமல் நான் எப்படி செலவு பண்ண முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. வீட்டு செலவு பண்ணதுக்கு முத்து இருக்கான், வரவு செலவு பார்க்க மீனா இருக்கா, பிறகு யார் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பி வெளியே போயிடுறாங்க. உடனே மீனா செலவு பண்ணுவான், நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை நினைக்கிறாங்க, கை இந்த நிலைமையிலேருந்து இவங்களுக்கு வந்து அகம் குறையிலையே, ஒரு காலமும் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடையை கட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் பரசு வீட்டு வாசல் வந்துடுறாரு. என்ன அண்ணாமலை வாக்கிங்காக கிளம்புற அப்படிங்கிறாங்க. என்ன பரசு நீ இங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வழியாக வந்தேன் அண்ணாமலை, உன்னையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்போ பரசு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே வணக்கம்மா அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு வணக்கம் போடுறாங்க. என்ன விஜயம்மாவுக்கு கை இப்படி ஒடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாம் அண்ணா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. போயா அப்படின்ட்டு போயிடுறாங்க. விஜயா என்ன பேசுகிற அப்படிங்கிறாங்க. வாரவங்க போகவங்களாம் வணக்கம் போட எனக்கு அவசியம் கிடையாது, தெருவில் போகிறவங்கள ஏன் கூப்பிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை நான் கிளம்புறேன், வீட்டில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பிரச்சனை வீட்டில் இல்லை பரசு, அவட்ட தான் பிரச்சனை. அவட்ட நான் பேச மாட்டேன், அது போக ஓவராக பண்ணிகிட்ருக்கா, நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டோம்ல அதுதான் ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. அங்கிள் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லைம்மா இந்த வழியாக வந்தேன், என் பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வராங்க, அதை வீட்டில் வந்து அண்ணாமலைக்கு சொல்லணும்னு நினச்சா தான் வந்தம்மா அப்படிங்கிறாங்க. இதை நீ வாசலே சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிறாங்க. வீட்டு வாசலே சொல்ல முடியுமா, தான் வீட்டுக்குள்ள வந்து சொன்னேன், விஜயம்மா போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கண்டுக்கிடாமல் இருக்காங்க. எது நினைக்காத பரசு அப்படிங்கிற, ஒன்றும் நினைக்கல, உங்கள் வீட்டம்மா கொண்டு தான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே கடுப்பாகிறாங்க விஜயா. வாரம் ஒன்றும் போகிறோம் நம்மளை குறை சொல்லுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சமாளிக்கிறாங்க. கீழே வந்து கை கொஞ்சம் நுழைஞ்சிருக்கா, அது நுழைஞ்சதுனால அந்த வழியில் ஏதோ பேசிட்டு அதை நினச்சிக்காத பரசு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, நீ கண்டிப்பாக வந்துடு, முத்து தம்பிட்டையும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. முத்துட்டு நான் சொல்லிடுறேன், நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து என் பொண்ணை நான் பொண்ணு பார்க்க வராங்க, இந்த தேதியில் வந்துருப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அப்பாட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு தான் உனக்கு பேசுகிறோம்ப்பா, உங்கள் அப்பாட்ட பேசுறியா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அங்கே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காரை கொண்டு நேராக பூஜைலாம் போட்டுட்டு நேராக அந்த ஆஃபீஸில் பார்க்க போகிறாங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. கார் வந்துருச்சு வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரை இன்னையிலேருந்து கொண்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. சார் நாளையிலேருந்து தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு வேறு காரில் போயிருக்காங்க, இப்போ நீங்கள் கூப்பிட்டு மட்டும் வந்துடுங்க, நாளிலேருந்து ரெகுலராக போங்க, அக்ரிமெண்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு 1,00,000 அட்வான்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 1,00,000 அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு அந்த பார்ட்டிக்காரங்களை ஏற்றி கொண்டு இறக்கிடுறாங்க. இறக்கி நேராக வீட்டுக்கு வராங்க. மீனா 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பணம் வந்து 1,00,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த வண்டிக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி படத்தை வச்சுட்டு கும்பிட்டு இதை வச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வீட்டு பத்திரத்தை முதல்ல திருப்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என் பையன் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுவான், மற்றவங்க மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் காப்பாற்ற மாட்டான்னு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, என் பையன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான், அந்த பத்திரத்தை திருப்பி தான் ரொம்ப நாள் ஆகி போச்சு, பத்திரம் ஏன் இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க, ஏன் பீரோவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன்ட்ட எங்கே தரல அப்படிங்கிறாங்க. வீடு வந்து 2 பேர் பேரில் இருக்குது, அப்போ யார் பீரோவில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க பத்திரம் ஏன்ட்ட தான் இருந்துச்சு, ஏன்ட்ட தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட தந்தால் அது கரெக்டாக இருக்காது, மனசு கொண்டு போய் நெத்தியாவது பண்ணிகிட்டு இருப்பா, சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை பத்திரம் ஏன்ட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அந்த பத்திரத்தை எடுக்காங்க. உன் பேரில் பாதி இருக்குது, என் பேரில் பாதி இருக்குது, அப்படி தான் நான் பத்திரத்தை 2ஆக கழிச்சு நீ பாதி வச்சுக்க, நான் பாதி வச்சுக்கிறேன். என்னங்க பத்திரத்தை கிழிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நீ வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக இருந்தால் யார்ட்டையா கொடுத்து நீ வட்டிக்கு வாங்க தான் செய்வேன், அதனால தான் கிழிச்சேன், சரியா? ஒரிஜினல் அவனை வேணும்னா நான் அவனை நகல் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிழிஞ்சதை வச்சியோ அவனை நகலை வச்சு அவனும் பணம் தரப்போகிறதில்ல, என்ன காங்கலன்னு சொல்லி போலீஸில் ரிசிப்ட் வாங்கி நடைமுறையை ஃபாலோ பண்ண தரப்போகிறாங்க, அதனால் நீ அதை எடுக்க போகிறதும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் பத்திரத்தையும் அதுக்காக கிழிப்பீங்க வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன்பா அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் அவட்ட பேச விரும்பலையே, ஏன்ட்ட ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, தான் கடுப்பில் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் தான் சும்மா இருங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா மாதம் வந்து வண்டி ஓட்ட சொல்லியிருக்காங்கப்பா, 70,000 பேசியிருக்கேன்ப்பா,
வாடகையாகவே என்ன போட்டுக்கணும்பா வச்சுக்கணும்பா, மாதம் ஒரு 50 ரூபா கிடைக்கும்பா அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன், சரி ரொம்ப சந்தோஷம்பா, மீனா இதை உன் அக்கௌண்ட்டில் போட்டு வைம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்கு வர பணத்தை வந்து வீட்டில் பெரியவங்கள்ட்ட கொடுத்துவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அத்தை இதை தொட்டு தாங்கத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம் தொட்டுட்டு தருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, நீ தொட்டுட்டு தாங்கன்னு சொல்லி அங்கே கொடுப்ப, பக்கத்தில் ஒரு திருடனுக்கு அம்பருத்துதுன்னு முடிச்சுட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் எதுவும் பேசினா உங்களால் இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, வீட்டுக்காரர் வந்து கரும்பு தொட்டா இனிக்கும்ல, அதனால் அவரை தொட்டுட்டு தான் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிறாரு முத்து. டேய் முத்து சும்மா வேலையை போடுறா அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நாளிலேருந்து ரெகுலராக ஆஃபர் ஓட்ட போகிறோம்பா, என் காரை வந்து செல்வன் தம்பி ஓட்ட போகிறான்பா அப்படிங்கிறாங்க. அவன் டிரைவர் தானடா அப்படிங்கிறாங்க. டிரைவர் கிடையாதுப்பா, நல்லா படிச்சிருக்கான், வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்குறான்பா அப்படிங்கிறாங்க. அவன் மனுஷன் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கு அங்கே எங்கேன்னு சுற்றுவாங்கப்பா, அந்த மாதிரி இல்லைல்லப்பா, உழைப்பு காட்டணும், வீட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறான், இந்த மாதிரி பையங்க கிடைக்கிது நாட்டில் ரொம்ப அபூர்வமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தாண்டா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இங்கே உனக்கு சரியான கடுப்பாக இரும்புல போகிறாங்க. இதான் சொன்ன மனோஜ், முத்து மீனாவை ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் தலை போட்டு பார்த்துட்ருக்காதுங்க, உங்களை தான் குறை பேசணும்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு நம்ம 2 லட்சம் கொடுக்கல, அவங்க வந்து புதுசாக தொழில் பண்ணி இப்போவுமே 1 லட்சம் சம்பாதிச்சாங்க, அடுத்தாப்புல இன்னொரு கார் வாங்குவாங்க, நம்மளை அசிங்கமாக தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை முத்து ரெகுலராக கார் ஓட்டிகிட்ருக்காரு, வச்சிட்ருக்காரு, வருமானம் நல்லாவே வந்துட்டுருக்கு. அப்போ மாதம் பணத்தை கொண்டு கொடுக்குறாரு. அப்போ வந்து ஒரு 4 லட்ச ரூபா சேர்ந்துருது. மீனா ஒரு 4 லட்ச ரூபா சேர்ந்துருச்சு, இன்னும் 2 வண்டி வாங்கிடுமான்னு சொல்லிட்டு 2 கார் வாங்கி கொடுத்தாங்க, 2 டிரைவர் போடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட காரை வாங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டு வாசல்லேருந்து 4 வீட்டு வாசல் வரைக்கும் முத்து காராக தான் நிற்குது. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சிட்டிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி முத்து வந்து ஒரு காரை வச்சுட்டே நம்மளுக்கு ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான். இந்த சூழ்நிலையில் சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாரு சத்யா. நாளிலேருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன் சிட்டி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா வந்து நிறைய கார் வாங்கிட்டாரு, வரவு செலவு பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நீ தான் உங்கள் மாமான்ட்ட பேச மாட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் மாமான்ட்ட பேச மாட்டேன், எங்கள் அக்கா வந்து வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, நீ ஏன் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்க, அதே சம்பளம் என்ன சம்பளமோ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருக்காங்க, அதனால் வேலைக்கு வரல, எதுவும் நினைக்காத சிட்டி அப்படிங்கிறாங்க. என்ன சத்யா அப்படி சொல்கிறத, உன்னை நம்பி தான் இவ்வளோ தொழில் போட்டிருக்கேன் வச்சுருக்கேன், நீ நம்பிக்கையான ஆள், நீ வேலைக்கு வரலாம் எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அக்கா தான் வேலைக்கு கூப்பிட்டாங்க, இன்னொரு ஆளை போட்டு சம்பளத்துக்கு கொடுக்கறதோட நீனே வந்துடுடா, சிட்டி என்ன சம்பளம் தராங்களோ அதே தராங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லுதாங்க, அதான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு அது டபுளாக தரேன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நேர்மையாக இருக்குன்னு சொல்லி எங்கள் அக்கா சொல்லுதா, அதனால் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே மேலும் சிட்டிக்கு கடுப்பாகுது. டேய் முத்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இவனை வச்சு ஏதாவது பண்ணலான்னு நினச்சா அது நடக்க மாட்டேங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டி வந்து சத்யாவை மறிக்கிறாங்க. இவ்வளோ காலம் எங்கள் கூட இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு தின்னு நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு இப்போ வந்து உங்கள் மாமாவோட பேசி நீ பேருவியோ, ஆனால் நான் வந்து பகையாக்கணுமோ அப்படி இப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.